வெல்கம் பேக் டு யூனிடெக் த காப்பியர் எக்ஸ்பர்ட்ஸ். நான் சத்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷார்ப் பிராண்டில் லேட்டஸ்ட் ஹெவி டியூட்டி காப்பியர் மிஷின் மாடல் நம்பர் AR7024 பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாடலில் ஒரு நிமிஷத்துக்கு 24 காப்பி ஸ்பீட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாடலோட ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் காப்பி, பிரிண்ட்டு, கலர் ஸ்கேனிங் எடுத்துக்கலாம். பேப்பர் சைஸ் பார்த்தோன்னா upto A3 சைஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதாவது A3, A4 லீகல் சைஸ் இது எல்லாமே எடுத்துக்கலாம். காப்பி அண்ட் பிரிண்ட்டோட ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது தான் 24 காப்பீஸ் பெர் மினிட் வந்து நம்மளுக்கு இல்லை கிடைக்குது. இந்த மாடலில் ஸ்டாண்டர்ட் மெமரி பார்த்திங்கன்னா 64 MB மெமரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அப்கிரேட் பண்ணணும், மெமரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா upto 448 MB வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு சிங்கிள் ட்ரே வந்துடுது. இந்த சிங்கிள் பேப்பர் ட்ரேயில் பார்த்திங்கன்னா 250 ஷீட்ஸ் கெப்பாசிட்டி upto A3 சைஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் பேப்பரோட திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 55 GSMலேருந்து 105 GSM வரைக்கும் பேப்பர் திக்னஸ் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பைபாஸ் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா 100 ஷீட்ஸ் கெப்பாசிட்டி, இதுவும் upto A3 சைஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். இந்த பைபாஸ் ட்ரேயில் வந்து பேப்பர் திக்னஸ் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணணும்னா 55 GSMலேருந்து 200 GSM வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாடலில் வந்து கஸ்டம் LCD கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிஸ்பிளே பேனல் இருக்குது. அண்ட் மாடலோட வார்ம் அப் டைம் பார்த்தோம் அப்படின்னா 25 செகண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது காப்பியரோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். இது வந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து A3 சைஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் காப்பியோட அவுட் டைம் பார்த்தோம் அப்படின்னா 6.4 செகண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு வந்துடும் ஃபர்ஸ்ட் காப்பி. அடுத்தது கண்டினியூஸ் காப்பி பார்த்தோம்னா சிங்கிள் ஸ்கேனிங் மல்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்களே, அது வந்து 1 to 999 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதில் ஐடி கார்டு காப்பி ஃபங்க்ஷனும் இருக்குது. அடுத்தது காப்பியோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 600 × 600 DPI வரைக்கும் எடுத்துக்கலாம். 256 லெவல் கிரே ஸ்கேல் வந்து எனேபிள்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜூமிங்கோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 25%லேருந்து 400% வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பிரிண்டரோட ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் 600 × 600 DPI கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் வந்து நெட்வொர்க் வந்து ஆப்ஷனலாக இருக்குது. நம்ம தேவைன்னா வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்கேனரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோன்னா இல்லை புஷ் ஸ்கேன் அண்ட் புல் ஸ்கேன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கேனிங்கோட ரெசல்யூஷன் வந்து 75 DPIலேருந்து 600 DPI வரைக்கும் இருக்குது. ஸ்கேனிங்கோட ஃபைல் ஃபார்மேட் பார்த்தோன்னா TIFF அண்ட் PDF வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்தது ஸ்கேனோட டெஸ்டினேஷன்ஸ் வந்து சிலது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா ஸ்கேன் டு USB, ஸ்கேன் டு மெயில், ஸ்கேன் டு FTP அண்ட் ஸ்கேன் டு SMB இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். அடுத்தது மிஷினோட ஆப்ஷனல் அக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ட்ரே, தேர்ட் ட்ரே, ஃபோர்த் ட்ரே இதெல்லாம் வந்து தேவைன்னா நம்ம அடிஷ்னலாக பே பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது டாப் ஃபீடர் RADF ஆட்டோ ஸ்கேனிங் ஃபீடர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க, தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்டு கீழே வர ஸ்டாண்டு ட்ராலி வந்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பாய்.